அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்மளோட இந்த வீடியோஸ் இதெல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் நம்மளோட போஸ்ட் ஒன்று போட்டப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன்ஷாட், ஒரு நம்ம வீடியோட ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போட்டப்போ அதில் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் உட்டன் மாரி வச்சுருக்கீங்க, அது என்ன பேக்ரவுண்ட், அது ஏதாவது ஃப்ளைவுட் மாரி வச்சுருக்கீங்களா, அது எப்படி க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு. இது ஒரு க்ரியேட் பண்ணி மேட் பண்ண விஷயம், வீடியோக்காக மேட் பண்ண விஷயம்லாம் அதெல்லாம் கிடையாது பிரதர். இந்த நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஃபார்ம் ஹவுஸு, இதுதான் வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு ரீசன். நான் வந்து அதுக்குள்ளே தான் உட்காந்து வீடியோ பண்ணுவேன். அதோட பேக்ரவுண்ட் தான், பேக்ரவுண்ட் ஸ்டில் தான் அது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இது புரியும் உங்களுக்கு. இவ்வளோ சீக்கிரமாக இந்த ஒரு ஸ்டுடியோ டூர் மாரி அப்படின்னு எடுத்துங்க, இந்த பேக்ரவுண்ட் அது இது இந்த செட்டப்பு இதெல்லாம் போகிறோமே அப்படின்னு இது ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஒரு ட்ரைபாடு, என்னோடய மைக்கு, இந்த மொபைல், இதுங்க தான் வச்சு வீடியோ பண்ணுவோம். இது வந்து நான் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கேன். நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நான் அந்த கார் ஓட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த கார் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ, அது வந்து நான் ஃபார்மில் தான் எடுத்தேன். நீங்கள் இந்த கார் பார்க்குறீங்களா, அந்த கார் அந்த கார் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண கார். அதுக்கு இந்த ரோட்டில் தான் நம்ம அந்த ட்ரைவ் வந்து பண்ணி காட்டினோம். நான் இருக்கிறது அந்த ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்கேன். இப்போ இது வந்து ஒரு வீலாக் வீடியோவாகவே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன். நான் கம்ப்ளீட்டாக அந்த ஃபார்மை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு. இது வந்து நான் இப்போ வந்து ஒரு சின்ன பண்ணைக்குட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி அது வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக மாறின இடத்துல தான் நான் வந்து உட்காந்துருக்கேன். அதையும் நான் காட்டுறேன். இந்த ஃபார்ம் ஹவுஸ் இது உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு விஷயம். நீங்கள் பாருங்கள், இதுதான் அது. இப்போ இந்த சம்மர் சீசன்னால் இதை ட்ரையாக போட்டு வச்சுருக்கோம். இந்த கஜா புயல்னால கொஞ்சம் ரொம்ப அன்க்ளீனாக ஆகிட்டு, ஸோ இதை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ட்ரையாக போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்குறது இதுதான் ஃபார்ம் ஹவுஸ். இதுதான் நான் ஒவ்வொரு இடமா அப்படியே போய் காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸ் இதுதான். சும்மா இந்த இடத்துல உள்ளற ஸ்டோரேஜ் மாதிரி, அதுக்காக நம்ம மேலே போகலாம். இந்த இடத்துல ஸ்டெப்ஸ்லேயே இந்த பூச்செடி வந்து அப்படியே விட்டுட்டேன் நான். இந்த கொஞ்ச நாள் நான் இங்கே வந்து வராமல் இருந்தேன், வெளியூர் போயிருந்தப்போ இது வந்து மேலே ஏறி இந்த இடம் பூரா படர்ந்துடுச்சு அப்படியே. இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸ்லலாம் கூட இருக்கும் அது. ஸோ இது அப்படியே அழகாக இருந்துச்சு பார்க்க. எனக்கு பிளான்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வெளியிலேருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அது கவர்டாக இருக்கும். நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். சரி, ஸ்டெப்ஸில் இது இருந்தால் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலேருந்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. இதுதான் இந்த ஸ்டெப்ஸு. இதில் வந்து டோட்டலாக அது கவர் ஆகிருக்கு. அது ஒரு பார்க்குறதுக்கு குட் லுக்கிங்காக இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டேன். சைட்லேயும் கொஞ்சம் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு பூச்செடி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஃபார்ம் என்ட்ரன்ஸ், இந்த வீடு என்ட்ரன்ஸ். இதுதான் போகலாம். இப்போ இதுதான் இந்த கம்ப்ளீட் செட்டப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் தினைக்கும் இந்த வீடியோவில் பார்க்குற உட்டன் பேக்ரவுண்ட் வந்து இதுதான். ஜஸ்ட் ஒரு ட்ரைபேடு, மொபைல் ஹோல்டரோட ஒரு சின்ன ஸ்டூல். இதான் படுத்திருப்பேன். ஒரு தனி பாட்டில், புக்ஸு. இங்கே நான் லேப் எதுவும் வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா டேபிளில் வச்சு ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் வீட்டோட ஃபுல் செட்டப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளார ஒரு லைட், ஃபேன், லைட். அங்கே வேறு எதுவும் இந்த நைட் டைமில் நான் ஷூட் பண்ணேன் அப்படின்னா ஸ்பாட் லைட் போட்டுப்பேன். அதுக்காக ஸ்பாட் லைட் வச்சுருக்கேன். மற்றபடி இது எல்லாமே ஃபுல்லாக வுட்டு தான். இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அது அவர் வந்து கேட்டார், இந்த பேக்ரவுண்டு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் கேமரா. இப்படி இருக்கும்போது நான் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். இதுதான் இந்த ஃபுல் செட்டப் பேக்ரவுண்டு. வேறு ஒன்றும் விஷயமே இல்லை. வீடு தான் இந்த பேக்ரவுண்டுக்கான ரீசன். ஸோ வீட்டை விட்டு வெளில வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து டோட்டலாக இந்த ஃபார்ம் ஃபுல்லாக விசிபிளாக தெரியும். ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. அந்த கடைசி வரைக்கும்
இந்த ஃபென்சிங் போட்டிருக்கிறது வரைக்கும் நம்ம ஃபார்ம் தான். நான் அந்தாண்ட சைடில் வந்து அதாவது இந்த இங்கேருந்து ஒரு மரம் தெரியுது இல்லையா, அந்த மரத்துக்கு அந்தாண்ட பெட்ஸ் எல்லாம் அங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ போகலாம் அங்கே. இங்கே சைடில் ஒரு சின்ன மினி கார்டன், நான் முன்னாடி சொன்னேன்ல, ஒரு சின்ன மினி கார்டன். அந்த கார் வீடியோ இங்கே தான் பண்ணோம். அந்த காரும் இந்த கார் தான் அது. ஸோ இது வந்து இந்த ஃபார்மோட சைடில், இந்த வீட்டுக்கு சைடில் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேலே அந்த ஹவுஸ் தெரியும், இங்கே வீடு தெரியும். இது வந்து பெட்ஸு இந்த ஏரியா. இங்கே வந்து இந்த கோழி, இங்கே இந்த குட்டி கோழி, வாத்து, இந்தமாரி விஷயங்கள்லாம் எனக்கு பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே கலெக்ஷன்ஸ் மாதிரி. நான் எங்கேயாவது காரில் டிரைவ் போயிட்டு இருந்தால் கூட எங்கேயாவது இந்த இடையில இந்த கோழி இவங்கெல்லாம் விற்கிறவங்கெல்லாம் பார்த்தா நான் உடனே நின்று வாங்கிடுவேன். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக தென்னம்பிள்ளை இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 2.5 ஏக்கர்ஸ் இந்த ஏரியா. மார்னிங் வந்தோம்னா ஈவினிங் வரைக்கும் அப்படியே ஒரு ஜாலியாக பொழுது போயிடும். வெயில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் இங்கே. ஸோ நான் இந்த ஏரியாவில் இங்கே வீட்டு மாடியிலேருந்து இங்கேருந்து தான் நான் வந்து இந்த வீடியோலாம் பண்ணுவேன். ஃபார்ம் ஹவுஸ், இந்த பேக்ரவுண்ட் செட்டப், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ இந்த கம்ப்ளீட்டாக ஒரு 2.5 ஏக்கர்ஸ் தான் நம்மளோட லேண்டு. இதில் ஒரு ஓரத்தில் தான் நம்ம ஹவுஸ் இருக்குது. நம்ம ஷூட் பண்ணுற எல்லாமே இதுக்குள்ளே தான். இதில் வந்து இப்போ 1 ஏக்கரில் வந்து நம்ம வந்து கோகோனட் இதுமாரி போட்டிருக்கோம். இன்னொரு ஏக்கர் வந்து சும்மா தான் கிடக்காது. எப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் கான்ஸ்டண்ட்டாக போடுறதுக்காக சும்மாவே இருக்கும். இந்த சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் ஒன்றும் போடாமல் இருக்குது. அதனால் நான் அந்த சைட்லாம் போகலை. ஸோ அது கொஞ்சம் க்ரீனிஷாக ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த சைட்லேயும் போய் இன்னொரு வீலாக் வீடியோ கூட நம்ம பண்ணலாம். இதுதான் இந்த கம்ப்ளீட் செட்டப். பிரதர், நீங்கள் கேட்ட இந்த பேக்ரவுண்டுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது, பார்த்துங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த்.